இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்என்சிக்காக எல்லோரும் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ், கிளாஸஸோட அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே தெரிய வரும். இப்போ என்ன நியூஸ்ன்னு பார்க்கலாம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து 2329க்கான காலி பணியிடங்கள் வந்து ஒரு மாவட்டத்துக்கும் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸ்வீப்பரு, எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெலிஃப், சீனியர் பெலிஃப் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து போயிட்டுருக்கு. பார்த்துருப்பீங்க. அதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சர்வர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமாக அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது கரெக்டாக இல்லைன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுன்னு அடுத்து ஒன்று விடுவாங்க. அதில் கண்டிப்பாக வந்து அப்புறம் உங்கள் பேர் இருக்கா மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நிதானமாக, பொறுமையாக, கவனமாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஒன்றும். அதே மாதிரி முன்னுரிமைக்கெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஃபைல் சைஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணும்போது கரெக்டான ஃபைல் சைஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன டிஸ்ட்ரிக்ட்க்கு வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோட்டோவோட சைஸு, சைனோட சைஸ் அதெல்லாம் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணணும். அது ஏன் இப்படி நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட குவாலிஃபிகேஷன் தகுந்தாப்புலேயும் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஏன் இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் அதாவது நாளைக்கு வந்து அப்ளிகேஷன் எப்படி வந்து போடணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி போடலான்னு இருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு வந்து பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். ஏன் நாங்கள் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசிங் சென்டர்லாம் வந்து நீங்கள் இப்போ கொடுத்து பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும். அதே மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகும்னா, அவசரமாக பண்ணுறதுல வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ வந்து சர்வர் ரொம்ப பிஸியாக வேறு போயிட்டுருக்கு. அதனால் ஒன்று வந்து ஒரு 10:30 மணி, காலையில் 10:30 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 8 o'clock 9 o'clock மேலே நைட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணிக்கிறேன், நான் ப்ரௌசிங் சென்டர்லாம் போய் அப்ளை பண்ணலை அப்படின்னா பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து ஏர்லி மார்னிங் கூட நீங்கள் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சர்வர் வந்து பிஸி இல்லாமல் இருக்கும். அப்போ கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எம்எஸ்சி ஜாயின் 2024 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரியும். நாங்கள் ஏன் மறுபடியும் இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. இதுக்கு மறுபடியும் எப்போ கிடைக்குன்றது நமக்கு தெரியாது. நம்ம சொந்த மாவட்டத்திலே நமக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்றதுக்காண்டி எத்தனையோ பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தினால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிட்டு எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கோம். அப்ளிகேஷன் பண்ணும்போது தயவு செஞ்சு பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ ஒன்று போட்டுருவோம். அதை பார்த்து கூட உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரியாரிட்டி கொடுக்குறது, காண்டாக்டோட டீட்டெயில் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்து பொறுமையாக கொடுங்க. அப்ளிகேஷன் தப்பாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றது சொல்லிக்கிறோம். வேலை வழிகாட்டி சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். அதுக்கான சொல்யூஷனும் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.